எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இன்னைக்கு சமையலுக்கான அறுவடை என்னன்னு பார்க்கலாமா? வெள்ளை நீட்டு கத்திரிக்காய். இதற்கான விதை மீஷோ ஏரோ சீட்ஸில் வாங்கினது. விதை போட்டு 2 மாசத்துல பூ விட்டு காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் இருந்த பழைய பிளாஸ்டிக் சாக்கில் தான் க்ரோ பேக் செஞ்சு வச்சுருக்கோம். இதற்கான உரம் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் காய்கறி குப்பை தான். ஒரு செடி ஃபுல்லாக நிறைய காய்ச்சிருக்கு. என்னதான் நம்ம கடையில் காய்கறி வாங்கி செஞ்சு சாப்பிட்டாலும் வீட்டில் நம்ம வளர்த்து அதை அறுவடை செஞ்சு சாப்பிட்றது ஒரு தனி ருசி தான். வெள்ளை கத்திரிக்காய் எங்கேயும் நாங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்ல. ஃபஸ்ட் டைம் வீட்டில் அறுவடை பண்ணி செஞ்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நார்மலாக சாப்பிட்ற கத்திரிக்காய்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதோட தோல் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். சமையலுக்கு தேவையான கத்திரிக்காய் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்து பச்சை மிளகா அறுவடை பண்ணிடலாம். வீட்டில் இருந்த வரமிளகாவோட விதையை போட்டு வளர்ந்த இந்த பச்சை மிளகாய் செடி. இந்த செடி வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சதுலேருந்து கை நிறைய பச்சை மிளகாய் அறுவடை பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுக்கும் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் காய்கறி குப்பை தான் உரமாக போட்டிருக்கோம். இன்னைக்கு சமையலுக்கான வெள்ளை கத்திரிக்காயும் பச்சை மிளகாவும் அறுவடை பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.